ஓ உன் ஜாதியில உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா? ஏன் வேற ஜாதி பொண்ணை கட்டி என் வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாடி, எனக்கு பைத்தியம் தான். எங்க அப்பனால பைத்தியம் ஆயிட்டேன். ஊர்ல ஒரு பையனைய மதிக்க மாட்டேங்கிறான். வீட்ல இருக்க பொருள்லாம் போட்டு உடைச்சிட்டா சரியா போயிடுமா? ஆமாடி, இந்த ஆளு வேற ஜாதியில பொண்ணை கட்டி என்ன பெத்தது ஏன் தப்பா? இந்த ஆள் பண்ண தப்புக்கு நான் பொறுப்பா? மாப்பிள்ள, எது சரி எது தப்புன்னு பேசுறது சரியான நேரம் இல்லை. டென்ஷன் ஆனா மூளைய வேலை செய்யாதுமா. சரியா சொன்னீங்க சித்தப்பா. எல்லாம் ஒன்னால தாண்டி, ஒன்னால தாண்டி நான் இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க அப்பனை திட்டினேன், இப்ப நானா? ஏண்டி உன்னை பொண்ணு பார்க்க வரப்போ என்ன சொன்னேன்? என்ன பிடிக்கலன்னு சொல்ல சொன்னேன். நான் பிடிக்கலன்னு தாயா சொன்னேன். எங்க அப்பன் தான் உன்னை பிடிச்சிருக்குன்னு பொய்யே சொல்லி உன்னை என் தலையில கட்டி வச்சுட்டான். ஓ, இப்ப எல்லா வகையிலும் ஏமாந்தது நான் தானா? இது வரைக்கும் ஊர்ல உள்ளவன் அவமானப்படுத்த பத்தாதுன்னு இப்போ வீட்டுல என்ன அவமானப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டி நான் ஒன்ன கட்டாம எங்க அப்ப ஜாதியில யாரையாவது கட்டியிருந்தா நான் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன்டி. என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டீங்களாடி. இந்த பஞ்சாயத்து எதுக்கு கூட்டியிருக்கோம்னா, ரேகுலரைஸ் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தம்பி அன்பளையும் கேஸ் போட்டிருக்காரு. 12 வருஷமா கேஸ் நடக்குது. இவனுங்களுக்கு வெத்தலை பாக்கு வாங்க காசு இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த கிராம சார்பாக உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறான். தம்பி அன்பழகா, நமக்குள்ள இருக்க பிரச்சனையை பேசி தீக்காம உன் பாட்டு கேஸ போட்டு விட்டு ரேகுலரைஸ் நடத்தக்கூடாதுன்னு பக்கத்து ஊருக்காரங்களா அசிங்கம் நினைக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஊர்லயே ரேகுலரைஸ் நடக்கணும். ஊரோட ஒத்துப்போ, கேஸ வாபஸ் வாங்குப்பா. அது என்கிட்ட சொல்றீங்க? சொல்ல வேண்டியவங்க கூட சொல்லுங்க. எல்லா விஷயத்திலையும் விட்டு கொடுத்து போறாங்க. நான் என்ன ஏமாளியா? யாருகிட்டையும் கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த வருஷம் ரேகுலரைஸ் நடந்தே தீரும். உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. தடுக்கிறதா? இத்தனை நாள் தடுத்தானே வச்சிருக்கேன். ரேகுலரைஸ் எங்க அப்பாவோட கனவு, என்னோட லட்சியம். நான் கலந்துக்காம உன்னால ரேகுலரைஸ் நடத்த முடியாதியா? ஒட்டுல இருக்கணும், இல்ல உறவுல இருக்கணும், இல்ல இனத்துல இருக்கணும். இவெல்லாம் ஒரு ஆளு. இவனெல்லாம் ரேஸ்ல சேர்க்கவே முடியாது. என்ன இனத்துல இருக்கணும், குளத்துல இருக்கணும்? நான் என்ன மீனா? நீ என்ன ஜாதியோ அதே ஜாதி தான் நானும். உனக்கு என்ன திமிர் இருக்கோ அதே திமிர் தான் எனக்கும் இருக்கு. உனக்கு எந்த அளவுக்கு ஜாதி அந்தஸ்து முக்கியமோ அதே அளவுக்கு எனக்கும் முக்கியம். என்ன இப்படி பேசுற? அதை விடியா. 12 வருஷமா ரேகுலரைஸ் நடத்த முடியாம இன்ன வரைக்கும் இந்த ஊருக்கார பையன் என்ன தானே கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நான் கலந்துக்காத வரைக்கும் இந்த ஊர்ல ரேகுலரைஸ் நடக்காதியா? ரேகுலரைஸ்ல குதிரை காலை கூட எடுத்து வைக்காதியா? பாரியா நீ கோர்ட்ல கேஸ உடைக்கிறேன். நீ இல்லாம ரெகுலரைஸ் நான் நடத்துறேன்டா. 12 வருஷமா இதே கதையாலையா சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன இவங்க குதிரை இன்னுமா வயசாகாம இருக்கு? இனிமேல ஓடு நினைக்கிற உன்னை கொன்றுண்டா. சித்தப்பே, 12 வருஷமா இதே பஞ்சாயத்து, இதே ஆள்க, இதே மீச. இனிமே இந்த ரெகுலரைஸ் விஷயமா இந்த பஞ்சாயத்து கூப்பிட்ட முகத்துல ஒரு பக்கம் மீச இருக்கா பாத்துக்க. ஏய் வாடா போலாம். என்னங்க காப்பி? சித்தப்பே, என்னப்பா என்ன இந்த பக்கம்? இந்த பங்காளி வீட்டு எழுதி கூப்பிட்டா ஒரு முக்கியமான சொல்லியா? அப்படியே போயிட்டு வந்துடுறேன். சாப்பிடுறேப்பா, ஒரு முக்கியமான சொல்லியா வர சொன்னாங்க. போயிட்டு வந்துடுறேன். வரும்போது வீட்டுக்கு வாங்க. சரிப்பா சரிப்பா. முக்கியமான விஷயம் பேச. சரிப்பா சரிப்பா. ஏய் வா போவான். வீட்டை எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. பெரிய வம்பு பிடிச்சவன். அன்பனுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கான்ல, பிடிச்சவனுக்கு அவனுக்கு ஆகாது. பத்திரிக்கை வச்சா முதல்ல வந்து நின்றுவியான். இது வேற வம்போடு தூட்ட மாதிரி ஆயிரும். பேசாம வாயா. அவனுக்கு ஆண்டி புளி குடித்தவனை போச்சுக்கிற சொல்றியா? ஊர்ல நல்லது கிட்டதுல இவனை சேர்க்கறதுலப்பா. நீ வெளியூர்னால உனக்கு விவரம் புரியல. இல்ல வரும்போது உன்னை பார்க்கணும்னு சொன்ன, மறந்தே போச்சு தம்பி. அந்த ஈர வெங்காயம் எல்லாம் அங்க வேண்டாம். புலி குடித்து அவனுக்கு மரியாதை கொடுப்பீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்க. அது இல்ல தம்பி. என்ன தம்பியா? நானும் நீங்க என்ன ஒட்டிக்கிட்டா பிறந்தோம்? ஜாதி தேசம் பார்த்தானே என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு பத்திரிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க. நான் பாட்டுல என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்ன மிருகமாக்காதீங்க. போய் சார். ஜாதி இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்ப ஜாதியை வச்சு யாராவது உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் சொல்றவங்கள பாவின்னு சொல்றாரு. ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்கலையா? என்ன இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலையா? நந்தினி ஏதோ வாங்கன்னு சொல்லுச்சு, அதான் கடத்தருக்கு போகணும்னு லீவ் போட்டேன். ஏய் மாமா, பொம்பளை பிள்ளையாவா இருக்கா? ஆம்பளை பிள்ளை மாதிரில வளர்த்து வச்சிருக்கீங்க. ஏன் மாமா ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர கூடாதா? போட்டானே பாரு, பிச்சு விடுமா. சரி மாமா, பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பையனை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வரேன். டேய் வாடா. நீ தம்பி நல்லா படிச்சாங்கன்னா டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியும். ஏன் உனக்கு அதமா ஏதாவது ஆகணும்னு ஆசை இல்லையா? கரெக்டா சொன்னீங்க சின்னையா. காலங்காலமா அதானே நடந்துட்டு இருக்கு.
என்னடா ஆச்சு ரெண்டு பேருக்கும்? ஏன்டா அமைதியா இருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஏங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அப்பா அந்த பையன் ரொம்ப நல்லவன்ப்பா. ஏப்பா ஏப்பா ஏங்க பிள்ளைய அடிக்கிறீங்க? அந்த கேடுகட்ட பையன் அன்பழகன் தம்பியோட ஆத்தங்கரையில சுத்திட்டு இருக்கான். செல்லம் கொடுத்து வளர்த்தா இப்படி உங்க அப்பாவை அசிங்கப்படுத்தணும் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? அந்த குடும்பமே வேணான்னு ஊரை ஒதுக்கி வச்சிருக்கு. நீ போய் அவங்களோட உறவு கொண்டாடுறியா? ஊருக்குள்ள அந்த மனுஷன் எப்படி தலை நிமிந்து நடப்பாரு? இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா அவன் அந்த கேடுகட்ட பையோட சுத்துவாளா? நீ பண்ண காரியத்தால என் கௌரவம் என்ன தெரியுமா உனக்கு? பெத்த பொண்ணு ஆசையோட உங்களுக்கு கௌரவம் தான் முக்கியமா? இத பார், ஆசை காதல் கன்றாவி இதெல்லாம் விட எனக்கு கௌரவம் தான் முக்கியம். நீ பிறந்ததுல இருந்து என்ன ட்ரெஸ் போடணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், என்ன கலர்ல சைக்கிள் ஓட்டணும், என்ன சாப்பிடணும்னு பார்த்து பார்த்து பண்ண எங்களுக்கு உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கையில் வைக்க தெரியாதா? இது மட்டும் நீங்களே படிப்பீங்களா? அவன் என்ன ஜாதின்னு தெரியுமா? பள்ளிக்கூடத்துல பாரதியர் பாட்டு ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு நீ தானே சொல்லி கொடுக்குற. ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பாடம் நடத்துறது என் தொழில். இது என் கௌரவம். உனக்காகவும் காதலுக்காகவும் என் கௌரவத்தை இழக்க முடியாது. நாய் தாண்டி கண்ட கண்ட பாத்திரத்துல வாய வைக்கும். உனக்கு எதுக்கடி புத்தி இப்படி போகுது? நீ செஞ்ச தப்பு உன்னோட போக போறதில்ல, நம்ம வம்சத்துக்கே அவமானம்டி. நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்லப்பா, ஆனா அசோக் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னது? உனக்கு என்ன அவ்வளவு திமிரா? அவன் ரொம்ப நல்லவன். ஏய், அவன் நல்லவங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு ஏன் ஜாதி என் கௌரவம் தாண்டி முக்கியம். ஏய், வீட்டு வேலையை போக பார்த்துக்கொடி. இன்னும் 2 நாள்ல இவளுக்கு என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம். இத பார், காதல் எல்லா தப்பையும் செய்ய தூண்டும். இவளை கவனமா பார்த்துக்கொடி. கூட்டு போடி. போடி உள்ள போடி. சித்தப்பா என்ன சித்தப்பா? ஏய் என்ன? ஏய், உன்னையுமே ஆட்கள்ல எப்படி தகுதி தர பார்க்க பழகிறனால இப்படி பண்ணிட்டு இருக்கா. அட்வைஸ் பண்ண ஏன் சித்தப்பா அடிச்ச? போடா. அவசரத்துல எதுவும் முடிவெடுத்து சரிப்பட்டு வர சித்தப்பா. ஏய் போடா வெளில போடா. நந்தினி வீட்டில் அடைச்சி வச்சுட்டாங்கண்ணே. வேற இடத்துல கூட மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அவளை எப்படியா காப்பாற்றணுண்ணே. அவங்க அப்பா வீட்டில் அவளை அடிச்சு வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காருண்ணே. ஒரு பொண்ணுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல காதல் வராது. வந்துட்டா யாராலையும் தடுக்க முடியாது. அந்த காலத்திலே ஜாதியை தூக்கி வச்ச அப்பா. அந்த பொண்ணு உன்னைய உண்மையா காதலிச்சான்னா உன்னை தேடி வருவா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணே. எனக்காக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான். உன் அண்ணன் நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. நம்ம அப்பன் ஒரு தப்பு பண்ணான். அதனாலதான் நாம இன்னும் இந்த ஊர்ல அவமானப்பட்டு நிக்கிறோம். நீ அந்த புலிக்கொடித்த வீட்டு பொண்ணை கட்டினாதான் இந்த ஊர்ல நாமும் அவனுக்கு சரிசமமா தலைமை நிக்க முடியும். ஐயா புலிக்கொடி தேவரே, ஒரு நிமிஷம். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னால ரேக்லா ரேஸ் நடத்தவே முடியாது. என்ன பயப்படுறியா? உன் கௌரவம் போயிடும் நினைக்கிறியா? இல்ல இல்ல கேவலமானவன்ட்ட தோத்து போயிருவோன்னு நினைச்சு மிரள்றியா? ஏய், உனக்கு இதுதான் கடைசி. இன்னொரு முறை என்கிட்ட வச்சுக்கிட்டா உயிர் போயிடும். புலிக்கொடி தேவன்னா பெரிய கொம்ப நினைச்சிட்டு இருக்க அந்த ஊர்க்காரன். நானும் அதே வம்சாவளியில வந்தவன் தான். இந்த புலிக்கொடி தேவ மரியாதை இந்த ஊர்ல ஒண்ணு இல்லாம ஆக்கலாம் இல்லையான்னு பாரு. மண்டையில அடிபட்டதில்ல, உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நானே என் புள்ளியும் அனாதை ஆயிருவியா? என் தம்பி இருக்காண்டி பாபா,
அப்பாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உன் சித்தப்பா தான் உனக்கு எல்லாம். மாப்பிள்ள கோவப்படாத மாப்பிள்ள. கோபங்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்து மாதிரி மாப்பிள்ள. எரி மேல மாதிரியை அடக்கி வை மாப்பிள்ள. பொங்கும் போது ஊரே சுடுகாடாயிரணும் மாப்பிள்ள. மாமா மாமா கடைசியா ஒரு தடவை பாருங்க மாமா. பாருங்க உயிர் கொடி அறுத்ததென்ன. மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்ன செய்ய? எப்பா ஆவுற வேலையை பாருங்கப்பா. வெள்ளி தங்கம் நீ எனக்கு கொள்ளி போட வச்சதென்ன. வாங்கி கொடுத்த கையில் தீ வாங்கி எரிப்பதென்ன. கடவுளே இது என்ன கதி. கண்ணீரை கொடுத்ததே விதி. கடவுளே இது என்ன கதி. கண்ணீரை கொடுத்ததே நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இருங்க. எங்க போறீங்க? நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க. சொல்லிட்டே இருக்கேன்ல, போகாதீங்க. எங்க போறீங்க நீங்க? என்னங்க இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன் தம்பி அப்படி அடிக்கிறான்? எதுனால காலையில பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த ஆள் பொண்ணு இந்த துக்கத்துல பண்றாங்க, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உனக்கு என்னடி சொல்லவா சொல்லிட்டேன். அங்க அடிபட்டு கிடக்குற என் தம்பிடி. ஏய் சாவிய குடுறி. ஏய் காதலிக்கிற தப்புனா அந்த புலிக்கொடி தேவனும் அந்த வாத்தியம் பொண்ணை கொள்ளட்டுடி. ஏன் தம்பி மேல எப்படி கை வைக்கலாம்? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அங்க ஊரே ஒரே கலவரமா இருக்குங்க. அவனுங்க வேற ஒரே வெட்டு குத்துன்னு அலையறானுங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏய் இவனுக்கு பயந்து வீட்ல இருக்கான பொம்பளையா? நானும் இவன் வம்சம் தானடி. சின்ன பையல போய் அடிச்சிருக்கானுங்க. ஆம்பளைனா என் வீட்ல அடி போட்டுருக்கணும். அவன் வீட்டு பொண்ணை தூக்குற என் தம்பி தாண்டி. இந்த வாத்தியும் புலிக்கொடி தேவனும் தைரியமான ஆம்பளையா இருந்தா என்ன தேடி என் வீட்டுக்கு ஆடி வந்திருக்கணும். நான் ஆம்பளடி, அவனை தேடி அவன் வீட்டுக்கு போறேன். இப்போ வீராப்பா முக்கியம். உயிருக்கு போராடி இருக்க நம்ம தம்பியை காப்பாத்துறது தாங்க ரொம்ப முக்கியம். அசோக், ஏய் அசோக், ஏய் 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 என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணாச்சு, புலி கொடுத்த வீட்டுல ஒருத்த கூட உயிரோட இருக்க மாட்டான். வாங்க தம்பி, வாங்க தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா மரியாதை என்ன கௌரவம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஏய் ஊர்ல உங்களை நாங்க மதிப்பாதான்டா நடத்துறோம். நீங்க ஏன்டா தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? அதுக்காக காதலிச்ச பொண்ணை விஷம் கொடுத்து கொல்லுவீங்க, என் தம்பியும் அவன் ஃப்ரெண்ட்ஸே அடிப்பீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணும். ஏய் தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அடிப்போம் தான். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். ஊர் பெரிய மனுஷங்க நீங்க வச்சதா சட்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க திருமணம்னா நிலைமை விபரீதமா போயிடும். தம்பி நீங்க பேசக்கூடாது, பாதிக்கப்பட்டவர் அவரு பேசலாம். இது மாதிரி உங்க வீட்டுல நடந்தா ஏத்துக்குருவீங்களா? ஆடு பகை குட்டி உறவுன்னு சில பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் தெரியணும், பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரியணும். எங்களை கேவலப்படுத்தி உங்க குழப்பா போச்சு இல்ல, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்கல்ல.
உங்க வீட்டு பொண்ணு அடங்கி வைக்க வக்கு இல்ல. என்னடா சொன்னா வாடகை. பார்க்க கூடாது. நீ யாரா பாக்குற இன்னைக்கு? நானும் வெட்ட சுத்தமா என்ன சுத்தமா நீங்க? எங்க அறுவால வெட்டு சுத்தமா ஏய், இந்த ஊர்ல நாங்க வச்சதாண்டா சட்டம். எங்க பசங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க? நடக்கும். இத மீறின உங்கள ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாது. என் தம்பி எண்ணத்துல குறை வச்ச ஒவ்வொன்றதையும் பார்த்து பார்த்து செஞ்சானே. இப்படி பண்ணா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. யார் பேச்சையும் கேட்காம கொண்டி மாடு மாதிரி திரிஞ்சாலே இன்னைக்கு உயிர் போனதான் மிச்சம். அவ காதலிச்சது தப்பு இல்ல. நம்ம பசங்க இத்தனை பேர் இல்ல, இந்த வக்கத்தை பயிடுவா திட்டம் போட்டு அவளை அழைச்சிட்டு போயிருக்கானுவோம். எது எப்படியோ அவ நம்ம குடும்பத்துக்கு பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டு போயிட்டா. காலங்காலமானாலும் அவளால ஏற்பட்ட கரை என்னைக்கும் மாறாது. காதல் காதல்னு உயிரை விடுற இவங்களுக்கு குடும்ப கௌரவம்னு ஒன்று இருக்கிறதே தெரியறதில்ல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம ஊர்ல இல்ல இல்ல நம்ம இனத்திலேயே இது மாதிரி நடக்க கூடாது. இதுதான் கடைசியா இருக்கணும். கொஞ்சம் வழி விடுங்க. அசோக், அசோக், அசோக். சிஸ்டர், இவர் அட்மிட் ஆனதுலேருந்து பிஹேவியர் இப்படி தான் இருக்குங்க. ஆமாம் மேடம். ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிசன்ஸ்லாம் இவர் கரெக்டாக வேலைக்கு எடுத்துக்கிறாரா? ஆமாம் மேடம், எடுத்துக்கிறாரு மேடம். மிஸ்டர் அசோக்கோட பிரதருங்க யாருங்க? வணக்கம் டாக்டர். வணக்கம். ஏதோ இவருக்கு அதிர்ச்சியான சம்பவத்தினால மனநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் பண்ண முடியும். எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்டு எடுத்துட்டு என்னோட ரூமுக்கு வாங்க. சரி டாக்டர். அசோக், 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 என்னடா ஏன் இப்படி பாக்குற? எனக்கு எல்லாமே நீதான் நினைச்சடா. ஏய், ஒரு பிள்ளைய அநியாயமா கொண்டுட்டு என் தம்பிய பைத்தியமாக்கிட்டு உங்களுக்கு ரேக்ல ஆயிட்டாடா. டேய், புலிக்கொடி தேவா, உன் பேர அன்னைக்கு வெட்டடா. ஏய், நாளைக்கு ஒன்னையே வெட்டு. என்ன மாமா, என்ன அசோக் ஒன்ன காணோம்? வருவான் மாப்ள, கண்டிப்பா வருவான் மாப்ள. இங்க வா, வந்துருவானா? வரும். மாமா, நான் வந்துட்டேன். ஏய் அசோக், என்ன? ஏய் வாடா, எதுக்கு வாடா. கூப்பிட்ட? சீக்கிரம் வாடா. ஏய், என்ன நந்தினி ஆச்சு? பாருடா. ஏய், நந்தினி வயித்துல நந்தினி? துடிக்கிறாடா. மாமா, ஏய், பாரு மாப்ள. இங்க பாருடா. ஏய் நந்தினி, தா அசோக் வந்துட்டா என்ன பாரு. சொல்ற? ஏய் நந்தினி, தா பாரு. நந்தினி அசோக், மாப்ள. நந்தினியா? இங்க பாருடா. நந்தினி பாருடா. ஏய் நந்தினி, தா அசோக் வந்துட்டாமா. தா என்ன சொல்ற? அசோக் பாருமா. ஏய், உங்க அண்ணி வேற வீட்ல இல்லடா. ஏய் சீக்கிரம் பாரு. நந்தினி நந்தினி? பிரசவ வலியால துடிக்கிறாடா. ஆமாண்ணே. ஏய், நந்தினிண்ணே, ஏய், என்னாச்சு? இங்க பாருடா. என்னடா மாமா. ஆச்சு உனக்கு? அண்ணா, ஏய், என்னடா ஆச்சு நந்தினிக்கு? மாமா, சொல்லுங்க மாமா. உங்க அண்ணி வேற வீட்ல இல்லடா. நந்தினி, டேய், நந்தினி, இந்த மாதிரி நேரத்துல யாராவது பொம்பளைங்க கூட இருக்கணும்டா. இங்க பாரு. மாமா, சொல்லுங்க மாமா. நந்தினி வழியால துடிக்கா மாப்ள. ஏய், அண்ணா, ஏய், பயமா இருக்குண்ணே இங்க எனக்கு. பாருடா. நந்தினி, ஏய், என்னடி ஏய், ஆச்சு உனக்கு? மனோவ சொந்தக்காரி தானே? அண்ணி ஏய், எங்க? அண்ணி இல்லடா. ஏய், மனோவ சொந்தக்காரி தானே? போ போ போ, நீ அவளை போய் கூட்டு வா. யாராவது பொம்பளைங்க பக்கத்துல இருக்கணும். நீ போ, பயமா இருக்குண்ணே. போய் மனோவ கூட்டு வா. நந்தினி, சொல்லு மாமா.
நந்தினி சொல்லுமா அசோக் கூட்டிட்டு வர வரைக்கும் நந்தினி டேய் பத்திரமா போடா பாத்துக்கிறேன். போய் மலரை போய் கூட்டு வாடா டேய் போடா சீக்கிரம் போடா கரெக்டா பிளான் பண்ணிட்டியா மாப்ள? சூப்பர் மாப்ள. அண்ணே மலர் வந்துட்டானே. அண்ணே நந்தினிக்கு எப்படி இருக்கு இப்போ? டேய், உங்க அண்ணி வந்துட்டாடா அப்படியா? அவள ஹாஸ்பிடல் கூட்டி போயிருக்கா நீ போ 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 சரி, போய் அவளை போய் பாரு போ சரி, போ சரி. போ நீ முதல்ல போ நான் அப்புறம் வரேன் போறேன், நான் போடா போறேன். போடா போடா நந்தினி என்ன நந்தினி வச்சு டிராமா பண்றியா? எதுக்கு என்ன இங்க கூட்டு வர சொன்ன? நந்தினியாவது மண்ணாவது நான் உன்னை கடத்திட்டேன் அசோக்க வச்சு உன்னை நான் இங்க வர வச்சிட்டேன் ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? என் அண்ணனுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாங்க. ஏய் ஏய், வீட்ல கொண்டு உன்னை போய் விடு. இப்ப நான் என் இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன் இனி உங்க அண்ணனால ஒண்ணும் பண்ண முடியாது நீதான உன் குடும்பத்தோட கௌரவம் இன்னைக்கு ராத்திரி நீ உங்க வீட்டுல தங்க போறதில்ல இங்கதான் இருக்க போற நான் உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் ஆனா உன்னை அந்த குமார் கூட்டிட்டு ஓடிட்டான்னு உங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டேன் இப்ப பார்க்கலாம் உங்க அண்ணன் ஜாதியை விடுறானா இல்ல அவன் கௌரவத்தை விடுறானான்னு ஜாதியும் கௌரவத்தையும் எப்படி விட முடியும்? ஜாதியும் கௌரவத்தையும் ஒருத்தன் விட்டான்னு வச்சுக்க, அவன் போனத்துக்கு சமம். போனமாக்குறேன் உங்க அண்ணனோட ஜாதி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் இல்லாமாக்கி உங்க அண்ணனை போனமாக்குறேன் நட போனமாக்குறேன் ஜாதி கௌரவத்தை எவனாலையும் அழிக்க முடியாது. கெட்டாலும் மேன்மக்கள் தான். தேவையில்லாம பிரச்சனை பண்ற. என்னை கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுரு. அப்பதான் உனக்கும் உன் கூட்டத்துக்கும் நல்லது. ஆ, சின்ன பிள்ளைங்கெல்லாம் பேசுற அளவுக்கு உங்க உடம்புல ஜாதி திமிரு ஊறி கிடக்குது ஆ? அதுல என்ன தப்பு? இங்க ஜாதிங்கிறது வேற, சமத்துவங்கிறது வேற, சம்பந்தங்கிறது வேற. நீ அம்பானி வீட்டுல வேலை பார்த்தா அவனுக்கே சம்பந்தி ஆயிட முடியுமா? நீ முதலாளியா இல்லாம என்னைக்கு தொழிலாளியா கை நீட்டி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே ஏற்றத்தாழ்வுங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. அதுக்காக நீங்க தலையில ஏறி மிதிச்சுக்கிட்டே இருப்பீங்க நாங்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எவன் சொன்னது தலையில பிறந்தவன் பிராமணன் மார்ல பிறந்தவன் சத்திரிய வயிற்றுல பிறந்தவன் மணிய கால்ல பிறந்தவன் சூத்திரன்னு நான் சொல்றேன் தலையில பிறந்தவன் தான் சூத்திரன். அப்படியெல்லாம் யாரும் எதையும் மாத்திட முடியாது. இங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதை மீறி எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் உன் புள்ள பிறக்கிறப்ப என்ன ஜாதின்னு கேட்கல? உன் புள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறப்ப கேட்கல? அப்பெல்லாம் தேவைப்படுதுல்ல ஜாதி. இந்த ஜாதி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி இந்த ஜாதி ஒழியவும் ஒழியாது, அதை அழிக்கவும் முடியாது. இங்க எல்லாத்துக்கும் ஜாதி தான். நல்லா படி, வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, கோட்டை போட்டுக்க, டைய கட்டிக்க, ஷூ போட்டுக்க. யாரு வேண்டான்னது? ஆனா ஏன் கோட்டை போட்டுக்கிட்டு ஏன் டைய கட்டிக்கிட்டு ஏன் ஷூவை போட்டுக்கிட்டு ஏன் வீட்டுல எனக்கு முன்னாடி கால் போட்டு உட்காரணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப தப்பு. நீயா இரு, நான் நானா இருக்கிறேன். நாங்களா யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல. அப்படியே இருந்துகிட்டா எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது. சீண்டி பார்த்த தாங்க மாட்டேன். கோர்ட்டின் உத்தரவின் பேரில் நம் தலைவர் ஐயா புலிக்கொடி தேவன் அவர்களின் தலைமையில் நாளை நடக்கவிருக்கும் மாபெரும் ரேக்லார் ரேஸில் நம் சொந்தங்களும் உடன்பிறப்புகளும் நம் தொப்புள்குடி உறவுகளும் அனைவரும் வந்து சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று விழா குழுவின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா போதுமா பேசணுமா? நான் பேசணுமா? ஐயா மானத்தமிழன் புலிக்கொடி தேவன் தலைமையில் நடைபெற இருக்கும் ரேக்லார் ரேஸில் நம் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவரும் வந்து இந்த விழாவை மிகவும் சிறப்பாக நடத்தி தந்து நம் எதிரிகளின் முகத்தில் கரியை பூட்ட வேண்டும் என்று விழா குழுவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். என்ன விட்டுட்டு ரேஸ் நடத்துறானுங்களா? ஒண்ணும் அவசரப்படாத. நான் இல்லாம அந்த ரேஸ் எப்படி நடக்குன்னு பாக்குறேன்டா. பரவாயில்ல மாப்ள, விட்டுரு மாப்ள. உன் சாவு என் கையில இல்லடா. இவ்வளவு தூரம் கோவப்படாத மாப்ள. எல்லாத்தையும் பாத்துக்கலாம் மாப்ள. அமைதியா இரு, அமைதியா இரு, பாத்துக்கலாம் மாப்ள. இந்த குதிரை தான் அன்பழக கதையே முடிக்க போகுது. சரியா சொன்னீங்க. அதுக்கு தானே இந்த ஏற்பாடு. அட 12 வருஷ பகைய இவ்வளவு சுலபமா முடிக்கிறீங்களே முதலாளி. நீங்க பெரிய ராஜதந்திரி முதலாளி, பெரிய ராஜதந்திரி. வாடா. ஏய்
வா. நான் வேணான்னு ஒதுங்கி போறத பயந்து போறேன்னு நினைச்சிட்டான். நம்ம ஜெயிக்கிறத பார்க்கணும், அவன் அவமானத்தால சாகணும். எவ்வளவு கேவலப்பட்டாலும் அவெல்லாம் அசிங்கப்பட மாட்டாயா. நம்ம தேசிங்க ராஜாவை யாரால ஜெயிக்க முடியும் முதலாளி? இந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டா அவன் நம்மளோட ஒன்னா இல்லான்னு நினைச்சான். அவன் பொறுப்பு அப்படி, அவன் எப்படி நம்மளோட ஒன்னா சேருவான்? ஏய் மலரு, என்னடா என்னாச்சு? என்னடா இப்படி பண்ற? பார்த்து விளையாடக்கூடாது. உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அண்ணனால் தாங்க முடியுமா? நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை?